14 ஏப்ரல் 2026 பாஸ்கா காலம் 2ஆம் வார செவ்வாய். நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சிமக்கு. அதிகாரம் 3, இறை வசனங்கள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியதை பற்றி நீ வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கோதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்தவை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதையை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலக சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் பொழுது எப்படி நம்பப் போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றது இல்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டதைப் போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிக்கும்படியாகும் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் இறைவனத்தை என்னுடைய திருப்பலியிலும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து செபிக்கிறேன். இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாட்களை பல்வேறு நினைவு நாட்களை, திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்க செபிப்போம். இன்றைய நாளில் நாம் தூய லிட்வினாவுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். சிறு வயதிலிருந்து அன்னை மரியாவுக்கு மிகுந்த பக்தியுடன் வாழ்ந்தார். ஒரு விபத்தால் கடுமையான நோயும் வேதனையும் அனுபவித்தவர். ஆனால் அவர் அந்த வலிகளை குறை கூறாமல் இயேசுவின் பாடுகளை தியானித்து தன்னுடைய வாழ்க்கையை ஆன்மீகமாக உயர்த்தினார். நற்கருணையை உணவாக ஏற்று இறைவனோடு ஆழ்ந்த உறவில் இறையடி சேர்ந்தவர். வாழ்க்கையில் வரும் பல துன்பங்களையும் வலிகளையும் குறை கூறாமல் பொறுமையுடன் ஏற்று இறைவனை நோக்கி வாழ்கின்ற பொழுது அந்த வலி கூட அருளாக மாறும் என்பதை தூய லிட்வினா நமக்கு உணர்த்துகிறார். இவருடன் சேர்ந்து இன்றைய நாளில் நம்முடைய அனைத்து மன்றாட்டுக்களை இவருடைய பரிந்துரையினால் இறைவனிடத்தில் நாம் ஒப்படைப்போம். பிரியமான நம்முடைய நற்செய்தி வாசகம் மீண்டுமாக நேற்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து தொடர்ந்து வரப்பட்ட ஒரு நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். உயிர்ப்பினுடைய காலத்தில் மகிழ்ச்சியிலும் மாட்சியிலும் நாம் இன்று இறை வார்த்தையை தியானிக்கின்றோம். இந்த காலம் ஒரு நினைவு கூறுதல் மட்டுமல்லாமல் ஒரு புது பிறப்பு, புதிய வாழ்வு, ஒரு ஒளிமயமான பாதைதான் நமக்கு இருக்கின்ற பாஸ்கா காலம். மீண்டுமாக இறைவன் மறுபடியும் பிறப்பதற்காக அழைப்பினை நமக்கு அளிக்கின்றார். இந்த உலகம் ஒளிமயமான வாழ்வை வேறு விதமாக காட்டுகிறது. அதாவது, அதிகாரம் இருந்தால் வாழ்வு சிறந்தது என்று நினைப்பார்கள், செல்வம் இருந்தால் நிறைவு கிடைக்கும் என்று நினைப்பார்கள், புகழ் பெற்றால் வாழ்க்கை பயங்கரமாக ஒளிரும் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையான ஒரு ஒளி என்பது வெளியில் இல்லை, மாறாக உள்ளத்தில் தொடங்குகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒளிமயமான வாழ்வு என்பது இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வு, தூய ஆவியரால் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, பாவத்திலிருந்து விடுபட்ட ஒரு உள்ளங்கள். ஆக இதைதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உயிர்ப்பின் காலம் இயேசு மரணத்தை வென்றார். நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் வெல்வதற்காக, அதிலிருந்து வெளியே வருவதற்காக இயேசு மரணத்தை வென்று நமக்கு உயிர்ப்பை தந்திருக்கின்றார். மறுபிறப்பு என்பது ஒரு பழைய மனிதனை விட்டு வெளியே வருகின்ற ஒரு மனநிலை, புதிய இதயத்தை ஏற்றுக்கொள்ளுதல், தூய ஆவியில் வாழ ஆரம்பிப்பது. திருமுழுக்கின் வழியாக இதை ஏற்கனவே நாம் பெற்றுக்கொண்டோம், உண்மைதான். ஆனால் அதை நாம் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும். அந்த புது வாழ்க்கைக்கு நாம் உண்மையாக இருக்கின்றோமா?
ஒரு கிறிஸ்தவராக, ஒரு திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவராக பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கையில் தூயாவின் துணையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? காற்று விரும்பிய திசையில் வீசு இயேசு சொல்கின்ற பொழுது அந்த காற்றை நாம் பார்க்க முடியாது கண்டிப்பாக. ஆனால் அதனுடைய விளைவை அனைவராலுமே உணர முடியும். தூய ஆவியார் நாம் காண முடியாது, ஆனால் அவை நம்மை மாற்றுவார். நம்மை கண்டெடுத்து நம்மை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையை சீரமைப்பார். கோணலானவை நேராக்குவார். நம்மை வழி நடத்துவார். அதுதான் உயிர்ப்பினுடைய காலம். தூய ஆவினுடைய செயலுக்கு நம்மையே நாம் ஒப்படைக்க வேண்டும். நம்மையே நாம் கையளிக்க வேண்டும். உயர்த்தப்பட்ட இயேசு மரணமகன் உயர்த்தப்படும் என்பது அது நம்முடைய மீட்புக்காக. பாலைவனத்தில் இயேசு மோசை உயர்த்திய வெண்கல பாம்பை போலதான் இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அங்கே நம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட்டிருந்தது. நமக்கு மீட்பு கிடைத்தது. அங்கேயே நமக்கு நிலைவாழ்வு திறக்கப்பட்டது. உயர்த்த இயேசுவை நாம் உற்று நோக்க வேண்டும். ஆலயத்திற்கு செல்வோம், அந்த ஆண்டவரை பார்ப்போம். அந்த ஒரு சுரூபத்தில், உயிர் தன்னுடைய வெற்றியின் சுரூபத்தில் பாவங்கள் அழிக்கப்பட்டதை நம்மால் உணர முடியும். நமக்கு மீட்பு கிடைத்தது என்று நம்ப வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். இங்கேதான் நமக்கு நிலைவாழ்வு இருக்கிறது பார்க்க வேண்டும். இதை நாம் பார்க்கின்ற பொழுதுதான் நாம் நம்பிக்கை பெறுவோம், புது வாழ்வை பெறுவோம், ஒளியில் நடக்க ஆரம்பிப்போம். ஏனால் இருளில் வாழ்வதே நமக்கு ஒரு பழக்கமாகவே விட்டது. பயம், வெளியே தைரியமாக ஒளியில் நடப்பது, அதாவது தூய ஆவியோடு நடப்பது. தூய ஆவியானவர் உண்மையை நமக்கு எடுத்துரைப்பவர். ஆக உண்மையாக வாழ்கின்ற பொழுது பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் இயேசு உற்று நோக்கும், அந்த உயர்த்த ஆண்டவரை உற்று நோக்கும். அனைத்து பயத்தையும் பாவத்தையும் சாவையும் வென்ற ஒரு இறைமகன் உயர்த்த ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார். ஆகின்ற நாம் ஒளியா இருளா என்ற ஒரு குழப்பத்தில் இல்லாமல் ஒளியை தேர்ந்தெடுத்து இறைவனுடைய வழியில் நடக்க வேண்டும். உண்மையை ஏற்றுக்கொண்டு பாவத்தை விலக்கி இருளை விலக்கி ஒளியில் நாம் வாழ வேண்டும். அந்த ஒளியை தான் இந்த பாஸ்க காலத்தில் நாம் தேட வேண்டும். அவ்வாறு தேடுவதை தான் இறைவன் நம்ம அழைக்கிறார். மறுபடியும் பிறப்பதற்காக அழைக்கிறார். தூயாவில் வாழ்வதற்காக நம்ம அழைக்கிறார். ஒளிமயமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க நம்ம அழைக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, மற்றவர்கள் நம்மில் அந்த ஒளியை பார்க்க வேண்டும். நாம் உண்மையான கிறிஸ்தின் சாட்சிகளாக இன்றைய நாளில் நம்முடைய செய்கின்ற அனைத்து செயல்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு நபடத்திலும் அந்த ஒரு சாட்சியின் வாழ்க்கையை நாம் காட்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நானே உயிர்ப்பும் வாழ்வும் நானே என்று கூறிய அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் இந்த புதிய நாளுக்காக நீர் அளித்த அனைத்து புதிய வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளிற்கான கிருபையை எங்களுக்கு முன்னதாகவே வழங்கி எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி தூய ஆவியில் நிரப்பினரை உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை வழிபடுகின்றோம். ஆண்டவரே, மறுபடியும் பிறக்க என்று கூறியபடி இன்னும் நாங்கள் தூய ஆவியால் புதுப்பிக்கப்பட்ட நபராக ஒளிமயமான வாழ்வை ஏற்று வாழ்கின்ற ஒரு பிள்ளையாக எங்களுடைய உள்ளங்கள் இருக்கின்ற இருளை அகற்றி உமது உண்மையின் ஒளியால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, நாங்கள் இன்று உணர்ந்து கொண்டோம், உயிர்ப்பின் மக்களுக்கான பணிகளானது பாவத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையில் நாங்கள் நடந்திட எங்களுக்கு வலிமையை தாரும். தூய ஆவியானவரே, காற்றைப் போல எங்களுடைய வாழ்க்கையில் வீசி எங்களையே மாற்றி வழி நடத்தி உமது கனிகளினால் எங்களை இன்னும் அதிக அளவில் ஆசீர்வதித்தரலாம். ஆண்டவரே, உயர்த்தப்பட்ட உமது சிலுவையை நோக்கி நாங்கள் நம்பிக்கையுடன் வாழ உதவி செய்தரலாம். உம்மை நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையில் தான் நிலை வாழ்வில் பாதையில் நான் நடக்க எம்முடன் வாரம், எங்களோடு தங்கம், எங்களுக்கு அருளை பொழிந்தரலும். துயலிப்பினுடைய முன்மாதிரியை நினைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய துன்பங்களிலும் வலிகளிலும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு அதோடு வாழ உமது வலிமையுடன் வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரே, நாங்கள் எதை பற்றியும் புகார் முறையிடாமல் உம்மை நம்பி அனைத்தையும் இறையரலாக மாற்றுகின்ற ஒரு மனதை எங்களுக்கு தாரும். இந்த புதிய நாளில் எங்களுடைய சிந்தனைகள், சொல், செயல்கள் அனைத்தையும் உமது மகிமை தருகின்ற
கிருபையில் அமைத்திருளும். எங்கள் குடும்பத்தையும் பணியையும் முயற்சிகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆண்டவரே, நன்று நாங்கள் ஜெபிக்கப் போகின்ற ஒவ்வொரு கருத்துக்களுக்காக உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் இன்றும் என்றும் உமது ஒளியில் நடந்து உமது பிள்ளைகளாக வாழ்ந்திட எங்கள் வாழ்க்கையை பல நலன்கள் வரங்களினால் தூய அவன் கண்ணிகள் நிரப்பிட உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். உம்மீது நம்பிக்கை கொண்டு சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு மன்றட்டுக்களை நீர் பதிலளிப்பின் நம்பிக்கையில் இன்று எங்கள் மனதில் இருக்கின்ற இந்த விண்ணப்பங்களை உம்மிடத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அனைத்தையும் நீரே ஆசீர்வதித்து பலப்படுத்தியறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.